Hello friends, welcome to Easy Cook Samil. Today lunch box recipe பச்சை பட்டாணி சாதம். 10 நிமிஷத்துல குக்கர்ல ஈஸியா டக்குன்னு பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ் தான் இது. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணதுக்கும் ரொம்ப குயிக்கா பண்ணி கொடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு புதினா எடுத்துர்க்கேன். அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் எடுத்துர்க்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடிய குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன். அதே மாதிரி ஒரு 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் ஹீட் ஆனதுமே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து ரெண்டுமே நல்லா சூடாகிட்டு வரட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கிராம்பு, அதே மாதிரி கடல் பாசி, ஜாதிக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மசாலையோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதோட கலர் சேஞ்ச் ஆன வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாமே அரைச்ச பேஸ்ட் வந்து இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் 1½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட கலரெல்லாம் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதற்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 3½ கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொதிக்கட்டும். கொதி வந்ததுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சா பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அரிசியும் சேர்த்தாச்சு. ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஒரு ½ லெமன் வந்து ஜூஸஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸும் சேர்த்தாச்சு. குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்தாயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட ரைஸு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் தான் இது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரைஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.